வணக்கம். இன்னைக்கு நம்ம ரொம்பவே சுவையான உருளை வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு முதல்ல 1 கிளாஸ் உளுத்தம் பருப்பை 2 மணி நேரம் தண்ணியில் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். உளுந்து நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை தேவையான அளவு உப்பு சேர்த்து உளுத்தம் பருப்பையும் சேர்த்து மிக்சியில் நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்ச இந்த உளுந்து கூட 2 சிட்டிகை சோடா மாவு சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காமல் இதை மறுபடியும் அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு பவுலில் ஒரு உருளைக்கிழங்கு தோலை சீவிட்டு இது மாதிரி நல்லா துருவி எடுத்துக்கலாம். இது வேக வைக்காத உருளைக்கிழங்கு தான். நம்ம எடுத்திருக்க 1 கிளாஸ் உளுத்தம் பருப்புக்கு 1 உருளைக்கிழங்கு சரியாக இருக்கும். அரைச்ச இந்த உளுத்தம் மாவையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி எடுத்திருக்கேன். 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக இஞ்சி, கொஞ்சமாக கருவேப்பிலை இதையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தேவைப்பட்டால் நீங்கள் கொஞ்சமாக மிளகு, கொஞ்சமாக சீரகம் கூட சேர்த்துக்கலாம். மிளகு சேர்க்கும்போது மட்டும் நல்லா காஞ்ச மிளகு சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா மிளகு ஒன்றும் பாதியமாக உடச்சிட்டு சேர்த்துக்கோங்க. மாவை இது மாதிரி நல்லா அடித்து கலக்கலாம். அப்போ தான் நமக்கு நல்லா புசு புசுன்னு வடை கிடைக்கும். கலந்து வச்சுருக்க இந்த மாவை இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு நம்ம பச்சையாக சேர்த்துருக்கிறதுனால இது நல்லா கொஞ்சம் வேகணும். அதனால் மிதமான தீயிலே வச்சு 2 பக்கமும் நல்லா வெந்த பிறகு நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வரும். அந்த சமயத்தில் இதை எடுத்துடலாம். நல்லா புசு புசுன்னு கிறிஸ்பியான ரொம்ப சுவையான நம்மளோட உருளை வடை ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் ஒரு சட்னி கூடயோ இல்லைன்னா தக்காளி சாஸ் கூடயோ பரிமாறலாம். இதை ஸ்நாக்ஸ்க்காகவும் பரிமாறலாம், இல்லைன்னா சாதத்து கூடயோ சைட் டிஷ்ஷாக பரிமாறலாம். ரொம்ப டேஸ்டியான இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.